தொழில் மாற்றம் வரும். கண்டிப்பாக தொழில் நல்லா வரும். நினைக்காத அளவுக்கு வரும். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை, இதெல்லாம் மாறும். 3 நரசிம்மர், சிங்கர்குடி நரசிம்மர், பூவர் சங்கப்ப நரசிம்மர், பரிக்கல் நரசிம்மர், ஒரே நேர்கோள் நரசிம்மர் ஒரு தடவை பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. பழைய கடன்கள் பைசலாகும். பெரிய ஆச்சரியமாக இருக்கும். கோர்ட்டில் வென்றுடுவாங்க. கோர்ட்டில் வழக்குகள் வெற்றி ஏற்படும். அதெல்லாம் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். யாருக்கு? மிதுனத்துக்கு. சுபவிரயம் ஏற்படும். சுபவிரயம் நிறைய நல்லது நடக்கும். வீடு கட்டுறது, இன்டீரியர் பண்ணுறது, தொழில் ஆரம்பிக்கிறது, உத்தியோகம் ஆரம்பிக்கிறது, புது தொழில் ஆரம்பிக்கிறது, கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறது. மிதுனத்துக்கு தொழில் தான் அற்புதம். தொழில் அடிமை தொழிலிருந்து நிறைய தொழிலதிபர்களாக ஆகக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்று பார்த்தால் மிதுன ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்கு ஆல்ரெடி இந்த 7 ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த குரு பெயர்ச்சி அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வருமா? தொழில் மாற்றம் வரும். கண்டிப்பாக தொழில் நல்லா வரும். நினைக்காத அளவுக்கு வரும். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை, இதெல்லாம் மாறும். படிப்பு தடை மாறும். அவங்க ராகவேந்திர வழிபாடு, மகான்கள் வழிபாடு வச்சுக்கணும். வயிறு நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் தான் மேஷத்துக்கு. அவங்க ரொம்ப கவனமாக பழசெல்லாம் யோசிச்சுக்கினே இருக்கக்கூடாது. இவங்களால இது ஆகுமா, அவங்களால எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடலாம். மேஷம் எல்லாத்தையும் அவங்க தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதே போல் மேஷ ராசிக்காரர்களுக்கு சுபவிரயம் ஏற்படும். சுபவிரயம் நிறைய நல்லது நடக்கும். நிறைய நல்லது. வீடு கட்டுறது, இன்டீரியர் பண்ணுறது, தொழில் ஆரம்பிக்கிறது, உத்தியோகம் ஆரம்பிக்கிறது, புது தொழில் ஆரம்பிக்கிறது, கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறது. இது உங்களை மேஷத்துக்கு இவங்க அப்படி பண்ணுவாங்களா, அதெல்லாம் யோசிக்கவே வேணாம். மேஷம் எது வந்தாலும் அவங்களே சக்ஸஸ் ஆகிடுவாங்க. அதே போல் மேஷத்துக்கு சுபவிரியனால மேஷம் இருக்கக்கூடிய வீட்டில் நிறைய நல்லது நடக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி திட்டங்கள் போடுறது, பெரும் தொழில் அதிபர்கள் ஆவாங்க. ஏன்னா 10ஆம் இடத்தில் குரு பார்வையிடுவதோட ராகு வேறு வரப்போகிறார். அதனால் பெரிய அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், லாபம் ஏற்படும், அசையாம பொருள் ஏற்படும். அதே போல் மேஷத்துக்கு பெற்றோரை கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கணும். இரத்த பந்த உறவுகளில் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அவங்களோட வாக்குவாதம் இல்லாமல் இருக்கணும். அதெல்லாம் மேஷம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் ரொம்ப நல்லதும் சந்தோஷமும் ஏற்படும். அப்போது பரிகாரங்கள் தான் மகான்கள் வழிபாடு, ராகவேந்திர வழிபாடு, பாபா வழிபாடு, குருமார்கள் வழிபாடு. மேஷத்துக்கு எப்பவுமே அனுமன் சாலிசா இப்போ நல்லது. ஏன்னா 7.5 சனி இருக்கனால அனுமன் சாலிசா கேட்குறது எக்ஸசைஸ் தான். ஏன்னா சனி வந்துட்டாவே எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணலன்னா இந்த பாதிப்புகள்லாம் கொஞ்சம் வரும். அதை மட்டும் மேஷம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நிறைய விஷயத்துக்கு நல்லா இருக்கும். அடுத்தது வாகனங்கள் சமயத்துலலாம் கொஞ்சம் டிரைவர் கூட போனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுப்பான்னு சொல்கிறது மேஷத்துக்கு ரொம்ப சிறந்த அமைப்பாக காணப்படும். ரிஷபராசிகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 நரசிம்மர், சிங்கர்குடி நரசிம்மர், பூவர் சங்கப்ப நரசிம்மர், பரிக்கல் நரசிம்மர், ஒரே நேர்கோள் நரசிம்மர் ஒரு தடவை பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. ரிஷபத்துக்கு நீங்கள் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அசட்டு தைரியத்தில் போய் மாட்டிக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் பகையில் ஏற்படக்கூடாது. அதே போல் பெற்றோர் பெரியவருடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். அது தொந்தரவு பண்ணும், மன அழுத்தத்தை கொடுக்கும். முதுகு தண்டுவடம் கொஞ்சம் பார்த்துக்கணும். சோஃபாவில் குதித்து உட்காருறது, இதெல்லாம் சின்ன பசங்க பண்ணுவாங்க. அதே போல் வழுக்கலான இடங்களில் கொஞ்சம் பார்த்துக்கிறது, அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இந்த முதுகு தான் ரொம்ப தொந்தரவு பண்ண போகுது ரிஷபத்துக்கு. அதை ரொம்ப ஆக்சுவலாக பார்த்துக்கணும். அடுத்தது ரிஷபத்துக்கு நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசட்டு தைரியம் அது மட்டும் கூடவே கூடாது. சட்ட சிக்கல்லாம் வந்துடும். அதே போல் ரிஷபத்துக்கு பெற்றோர் பெரியவர் தான் ரொம்ப கவனம். ரிஷபத்துக்கு நிறைய நல்லது என்னென்னா குடும்பத்தில் நல்லது நடக்கும். கல்யாணம் மற்ற விஷயம்லாம் இப்போ பண்ணாமல் அப்புறமா பண்ணிக்கலாம்லாம் பண்ணக்கூடாது. உடனே பண்ணிடணும். நான் செட்டில் ஆகலையே, பணம் இல்லையே, எனக்கு அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஓரளவு உங்களுக்கு பையனுக்கும் பொண்ணுக்கும் ஓரளவுக்கு பிடிச்சி சந்தோஷமாக இருந்து ஜாதகத்தை ஒரு லெவல் வச்சுக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கு 60% கொடுங்க. ஜாதகம் 40% பார்த்து டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை அமைப்பு பெற்றுக்கிறது, பெற்றோரோட ரொம்ப நாள் பேசாமல் இருந்தவங்கெல்லாம் பேசுறது, லாபம் ஏற்படுவது, முதலீடு ஏற்படுவது, இதெல்லாம் ரொம்ப நிறைய நல்லது பண்ணும். இதெல்லாம் ரிஷபத்துக்கு பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் ரிஷபத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ரிஷபம் கொஞ்சம்
வந்து குடும்ப விஷயத்தில் அதிகமான நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். துணையுடைய நீண்ட நாள் கோரிக்கையை சரி பண்ணி கொடுக்கறது, துணைவியோட நீண்ட நாள் கோரிக்கை சரி பண்ணி கொடுக்குறதெல்லாம் ரிஷபத்துக்கு முடியக்கூடிய காலகட்டம். அதே போல் வந்து ரிஷபத்துக்கு லாபத்தில் குரு பார்க்குறான். அதனால் பணம் வரும், முதலீடுகள்லாம் வரும், இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது, ஷேர் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, எல்லாம் நிறைய நல்லது நடக்கும். பணம் வரணுன்னாவே வேலை இருந்தால் தான், இல்லைனா எப்படி வரும்? அதனால் தொழில் மாற்றிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் ரிஷபம் நல்லா பண்ணிக்கினாங்கன்னா நிறைய விஷயம் நல்லாயிருக்கும். மிதுனம் திருவெண்காடு போகிறது தான் ரொம்ப நல்லது. மிதுனத்துக்கு எப்பவுமே இந்த அலர்ஜி, சளி தொந்தரவு, காது மூக்கு தொண்டை, சைனஸு, ஒத்த தலைவலி, ஆர்ட்டை வந்து மிதுனம்னா செக் பண்ணிக்கணும். மிதுனத்துக்கு குரு உச்சமாகறனால ஆர்ட்டு தான் நிறைய பேருக்கு 30 வயசை கடந்தவங்க, 24 வயசை கடந்த மிதுனம் வந்து ப்ரெஷர், பிபி பார்த்துக்கிறது, ஆர்ட்டை நல்லா செக் பண்ணிக்கிறது. மிதுனத்துக்கு வந்து நல்ல இது வந்து 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து நல்ல ஜம்முன்னு வீட்டுக்கு வர்றது, மரண பயம் போயிடுறது, மரணத்துக்கு உண்டான கண்டத்துலேருந்தே தப்பிச்சிருவாங்க. அதெல்லாம் மிதுனத்துக்கு நல்லது நடக்கும். பழைய கடன்கள் பைசலாகும், பெரிய ஆச்சரியமாக இருக்கும். கோர்ட்டில் வென்றுடுவாங்க, கோர்ட்டில் வழக்குகள் வெற்றி ஏற்படும். அதெல்லாம் வந்து ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். யாருக்கு? மிதுனத்துக்கு. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக மிதுனம் எல்லாத்துலேயும் சூப்பர் டூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ வார்த்தைகள் மட்டும் கவனம், குடும்பத்தில் ரொம்ப கவனம். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு உச்சத்தில் இருக்கார். அப்போ குடும்பத்தில் நிறைய பேர் குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் மிதுனம் கவனமாக பார்த்துக்கணும். அந்த குடும்பத்தை விட்டுட்டு அப்புறமா என்ன வெளி உலகத்தில் நல்லது நடக்கும். ஸோ குடும்ப விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிதுனத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது சட்ட சிக்கல் வரைக்கும் போயிடும். அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, அவங்களுக்குள்ள தகராறு, இவங்களுக்குள்ள தகராறு, பஸ்ஸில் போகிறச்ச தகராறு, இதெல்லாம் இதில் கொஞ்சம் பண்ணவே கூடாது. ஹெல்த்து வந்து கண்டிப்பாக ஒரு ரெக்கவர் ஆகும். ஹெல்த்தில் ரொம்ப நாள் இருந்த ஒரு தொந்தரவு கிளியர் ஆகும், நிறைய இருக்கும். அதில் திருவெண்காடில் அகோரமூர்த்தி வந்து ரொம்ப விசேஷம், பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல் வந்து மிதுனத்துக்கு வந்து தொழில் தான் அற்புதம். தொழில் வந்து அடிமை தொழிலிருந்து நிறைய தொழிலதிபர்களாக ஆகக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்று பார்த்தால் மிதுன ராசிக்காரர்கள். படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபாரத்தில் இருந்த சிக்கல், கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது எல்லாமே மிதுனத்திற்கு நன்மையான காலகட்டத்தையும் நன்மையான சூழ்நிலையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். மிதுனம் அதே போல் இதமாக பேசக்கூடிய மிதுனத்திற்கு பெரிய வெற்றிகள் ஏற்படும். குடும்பமாகட்டும், வெளியிடமாகட்டும், எல்லாத்துலேயும் கொஞ்சம் சாந்தமாக பேசணும். ரொம்ப கோவப்படுறது, தப்பான வார்த்தை பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் மிதுனத்துக்கு தவறான வழியாயிடும். தயவுசெய்து வாக்கை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மிதுனம் நன்மைகளையும் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை பெறுவார்கள். அதே போல் கண்டிப்பாக வங்கியில் கடன் ஆயிடுச்சு, தனிப்பட்ட கடன் ஆயிடுச்சு, அதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு அற்புதமான காலகட்டம் மிதுனத்துக்கு ஏற்படும். நண்பர்கள் உதவுவது, எதிரிகள் வந்து இவர்களிடத்தில் சமாதானம், உடன்படிக்கை ஏற்படுவதெல்லாம் ஏற்படும்.